தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால தலைமுறையினர்கள், அதாவது ஜென்சி என்று சொல்லுகிறோமே, அவர்கள் இந்த கால கப்புள்ஸ்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இதுதான். இன்றைக்கு சூழ்நிலைகள் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் 1 கொரிந்தியரின் புத்தகம் 7வது அதிகாரத்தை நிச்சயம் படித்தே ஆக வேண்டும், தியானம் பண்ணி ஆக வேண்டும். இன்றைய ஜென்சிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த கால கப்புள்ஸ்கள் என்ன சொல்கிறார்கள்? புதிதாய் திருமணம் செய்கிறவர்கள் சிறு பிரச்சனை வந்தாலே உடனே பிரிந்து விடுகிறார்கள். உடனே டிவோர்ஸ்க்கு கோர்ட்டிற்கு கடந்து செல்கிறார்கள். விவாகரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன்? ஒருவேளை அவர்களுடைய இருதயத்தில் திருமணத்திற்கு பிறகு வேறொருவனோ வேறொருத்தியோ வந்து விடுகிறார்களா? இல்லை, இது ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஆனால் இந்த ஜென்சிகளுக்கும் இன்றைய கப்புள்ஸ்களுக்கும் கர்த்தர் எச்சரித்து கூறுவது 1 கொரிந்தியரின் புத்தகம் 7வது அதிகாரம் வசனம் 9 நீங்கள் பார்க்கும் போது, ஆகிலும் அவர்கள் விருத்தராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுவது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வ ஜனங்களே, வார்த்தைக்கு பேசிவிடலாம். இந்த சூழ்நிலையை பார்த்தும் பொருளாதார காரியங்களை பார்த்தும் திருமணம் செய்யாமல் வாழ்ந்துவிடணும், திருமணமே வேண்டாம், இந்த ஒரு பெரிய பிரச்சனை என்று எல்லாருடைய வாயிலும் வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, வேறு மதத்தினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன சொல்லுகிறார்கள்? சூழ்நிலைகளை பார்த்து, பொருளாதார காரியத்தை பார்த்து, ஐயோ, மேரேஜை பண்றதை விட பண்ணாமல் இருப்பது நலம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ வேகப்பட்டு கொண்டிருக்கும். காரணம், காமம் தலைக்கு ஏறி அவர்களை தகாத வழிகளிலே நடத்தி செல்லுகிறது. என் அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, அதனாலே தான் வேதம் எச்சரிக்கிறது, விவாகம் பண்ணிக்கொள் என்று சொல்லி. பிரச்சனை வந்தவுடனே விவாகத்தை விவாகாரமாக மாற்றுகிறார்கள். டிவோர்ஸ்க்கு கடந்து சொல்லுகிறார்கள். இன்றைய ஜென்சிகள், தேவ பிள்ளைகளே, அது அழிவை உண்டு பண்ணுகிறது. அது விபச்சாரம் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் மறுவசனம் சொல்லுகிறது, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் எச்சரிப்போடு சபைகளுக்கு சொல்லுகிறார், நீ திருமணம் செய்து விட்டால் விவாகம் பண்ணாதே, நீ மறுமணத்திற்கு ஓடாதே, விவாகரத்து பண்ணாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மிக கடிந்து கொள்ளுதல், மிகவும் எச்சரிப்பாய் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினால் உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். பிரிந்திருப்பாயானால் ஓடி கடந்து சென்று உன் புருஷனோடு, கணவனோடு, மனைவியோடு வாழ பழகு. மனந்திருந்தி பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.